ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் இன்ஸ்டியூட் சேனல். நான் உங்கள் ராமன் கொய்திரன் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில் என்எஸ்சி வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் தந்துட்டுருக்கோம். இது இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்கேல்பிங் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ப்ராஃபிட் வந்து 50லேருந்து 100 பாயிண்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ப்ராஃபிட் டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து நாளைக்கான லெவல்ஸில் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ். ஸோ இதில் நம்ம இதில் போனீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் இந்த இடத்துல மோர்னு ஒரு இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிமேட் டிஸ்க்ளைமர் கீழே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் இருக்கும். அது கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்டை வந்து நான் வந்து டியூட்டியில் இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுவேன். அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,013 லெவலில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் யார் இருக்காங்க அப்படின்றத இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்த்தோன்னா இண்டெக்ஸ் அதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 24,000 கால் ஆப்ஷன் இருக்காங்க, 24,000 புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி 24,000 லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு கீழே புட் ஆப்ஷன் யார் இருக்கான்றதையும் பாருங்கள். ஸோ 23,900. ஸோ அப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 24,000 கால் ஆப்ஷனுக்கும் இந்த 23,900 புட் ஆப்ஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் 100. இந்த 100ஓட ஆவரேஜ் வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 50ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 23,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நாளைக்கு இருப்பாங்க. அதனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு 200 பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன்லேயும், அதே மாதிரி 200 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,200 300 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் கைஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த 23,950ஓட க்ளோசிங் ப்ரைஸ் 144. இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். புட் ஆப்ஷன்லேயே என்ன பண்ணணும்னா 23,950 கூட அதோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து மைனஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் க்ளோஸும் மைனஸ் பண்ணணும். இந்த காலோட க்ளோசிங் ப்ரைஸும் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ 204 அப்படின்றது வரும். சரிங்களா? 144 + 68ங்களா? ஸோ 212 சாரி 212ன்ற வேல்யூ வரும். அந்த 212 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடோட நாளைக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ரேஞ்சுக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸோட டோட்டல் வேல்யூ, அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸோட டோட்டல் வேல்யூ வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ மினிமம் ரேஞ்ச் இது க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கணும், மேக்ஸிமம் ரேஞ்சு ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு இவங்களோட 950ன்ற கால் ஆப்ஷன் வந்து இந்த 165ன்ற ஹை லெவலில் தக்க வச்சுட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து மார்க்கெட்டை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 165 அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு புட் ஆப்ஷன் அதே மாதிரி 23,950 இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அவங்க வந்து வீக்காக ஆகுறாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கால் ஆப்ஷன் சைடில் நல்ல மொமெண்டம் வந்து போகுது, புட் ஆப்ஷனில் வந்து அவங்க வீக்காக இருக்கான்றதை காட்டிடும். ஒருவேளை அவங்க வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ். நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் நம்ம ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் வந்து சார்ட்டில் வந்து எக்ஸல் சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த லெவல்ஸ் கைஸ். ஸோ நாளைக்கான லெவல்ஸு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. சரிங்களா? யார் காலர் புட்டு யார் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்ற இந்த லெவலில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,900 வந்து 115 163 இந்த வேல்யூ வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் இவன் கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் மேலே போகிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் இந்த 115 கீழே வந்துட்டான், 163 கீழே வந்தாலே அவன் வந்து வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்புறம் 115 வருவான், 115 கீழே வந்தானா அவன் அடுத்ததாக பாட்டம் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி சப்போர்ட்டாக வந்து 74ன்ற லெவலுக்கு வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கால் அண்ட் புட்டையும் வந்து கம்பேர் பண்ணணும்.
அடுத்த மணியாக இவன் இருந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நீங்கள் பார்க்கணும். 800ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணணும். 24,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் 24,100 அப்படின்ற ஐடிஎம் புட் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்படி கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட் டைரக்ஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன் 50 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் ஃபிபனாச்சியும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் தருவோம். இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனு. ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுறாங்க, 24,085 மேலே ஓப்பன் ஆகுறாங்க, பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய கேப் அப் இல்லாமல் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்தராக அப்சைடில் வந்து 24, 127, 24, 168, 188 இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ 252, 284, 327, 350 வரைக்கும் போவோம், 397 வரைக்கும் போவாங்க. சரிங்களா? இந்த 397 பிரேக் பண்ணால் தான் அந்த 500 வரைக்கும் 482 வரையும் போவாங்க. சரிங்களா? அப் சைடில். ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் வராங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. 23,975 அப்படின்ற லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்து 960, 960லேருந்து 65 ஒரு சப்போர்ட் லெவலாக இருப்பாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்து திரும்பவும் வந்து இந்த 23,903ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணாங்க நேற்று மார்க்கெட்டில், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில். ஸோ அந்த இடம் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும். சரிங்களா? அவன் இப்படி தான் வந்து கீழே போவான். ஸோ ஒவ்வொரு லெவலாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 903 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 848, 816, 816 இல்லை 800 வரைக்கும் வந்து வருவாங்க. 800ன்ற லெவலில் முக்கியம். ஸோ 800 உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 708, 742, 708, 678. ஸோ இந்த லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பேரஸாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போக ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 400 லெவல் வரைக்கும் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் சைடில் போகிறாங்க அப்படின்னா. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரிஜெக்ஷன் ஜோனில் 2 வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 57,806 அப்படின்ற லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா மேலே வந்து 57,947, 58,026 அந்த லெவல் முக்கியம். அதையும் உடைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ராக்கெட் வேகத்தில் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பெருசாக தருவாங்க. ஸோ அந்த லெவல் வந்து 58,367 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இது நாளைக்கே நடக்காது. ஸோ ஒரு 2 டேஸில் 1 or 2 டேஸில் இந்த மாதிரி அப் ட்ரெண்டாக மட்டும் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப் சைட் லெவல் அதுதான் பேங்க் நிஃப்டிக்கு. டவுன் சைடில் வராங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 57,593 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த சப்போர்ட் வந்து ஃப்ரைடே லோ பிரேக் பண்ணணும். 57,464 அதை பிரேக் பண்ணாங்கன்னா 57,327, 57,264, அதுக்கும் கீழே 57,076, 57,000 ஒரு பிஎஸ்ஐ லெவலு. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது முடியல அப்படின்னா கீழே ஃபர்தராக 56,938, 56,831, 56,745 இதுதான் டவுன் சைட் லெவல்ஸு. அடுத்து சென்செக்ஸ். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே லெவல்ஸ் கைஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் முடிஞ்சிருக்க இடம் 26,802. ஸோ இந்த 800க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா ஃபர்தராக வந்து 77,020 ஒரு லெவலில் வந்து அப்சைடு ஒரு லெவலாக இருக்கும். அதுக்கு மேலே 77,190 அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 77,335. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 77,490, 77,601. ஸோ இது தான் வந்து மேக்ஸிமம் லெவல் அப்சைடில். அதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃப்ரீயாக வந்து மேலே போகிறதுக்கு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அது நாளைக்கு நடக்காது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒன்ஸ் இந்த லெவலில் 77,600 வந்து சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மூவ் வந்து 490 சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மூவ் வரும். ஸோ டவுன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் உடைக்கணும். 76,630 உடைச்சிட்டாங்க அப்படின்னா கீழே வந்து ஃப்ரைடே லோவை கட் பண்ணுவாங்க. 76,462 அதை கட் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்து 76,216, 76,147, 76,017, 75,817,
ஸோ இந்த லெவல்லாம் வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. 75 577 75 377. ஸோ ஸ்ட்ராங் பேரஸாக இருந்தாங்கன்னா இந்த 500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஐ ஹோப் இந்த சென்செக்ஸ் லெவல் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பேங்க் நிஃப்டி லெவலு. சரிங்களா, இந்த லெவல் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி கம்பைன்டு இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எக்ஸல் சார்ட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேசி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் என்னன்றதை நான் இங்கே சொல்லிட்டேன். டார்கெட் என்னன்றதையும் இங்கே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுதான் வந்து டார்கெட் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காலர் புட்டு யார் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரின்னு இந்த லெவலில் சஸ்டைன் பண்ணுறானோ டார்கெட் இங்கே போவாங்க. யார் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வராங்களோ அவன் இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ஃபஸ்ட் வந்து ரீச் பண்ணுவாங்க. இதை ரீச் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து ஒன்ஸ் இந்த எஸ்எல் என்ட்ரி லெவலுக்கு கீழே வந்தாலே அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த எஸ்எல் என்ட்ரிக்கு கீழே வந்தாலே அடுத்ததான் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாட்டம் என்ட்ரி நோக்கி அவன் வருவான். சரிங்களா, ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தரக்கூடிய லெவல்ஸு. ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.